கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுகிறது. இந்த நாளிலே தேவன் எனக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன ஒரு காரியம், ஆனால் அதுக்கு இணையாத இந்த சமயத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆமென். கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வார்? ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவார் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க டைம் கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? சீயோனுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுப்பேன் என்று வாக்குப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய சபைக்கும், நான் சாயங்காலம் மெசேஜ் ஜெபம் பண்றேன், அது வித்தியாசமாய் கொடுப்பேன். இப்ப இங்க என்ன ஆண்டவர் எதிர்ப்பு, இங்கேயும் பதினெட்டு பரிசுத்த நாமத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? சீயோனுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் செய்கிற நாள் வந்துவிட்டு. அதனாலதான் சில போராட்டங்கள், சில நேரம் அந்த ஆறுதல் தேர்தல் வர்றதுக்குள்ள, ஆறுதல் வரணும் தேர்தல் வரும், யாருக்கு வரும்? பதினெட்டு பரிசுத்துல எல்லாருக்கும் ஆறுதல் தேர்தல் வரும். யார் ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க, இல்லை யார் ரொம்ப அழுது போராடி கண்ணீரோடு பாடல கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம், அந்த கண்ணீரின் பாதையில யார் நடக்கிறாங்க? எப்படி அவர்களுக்கு அந்த பாதை வந்தது? இந்த பாதை வரும்போது என்ன பண்ணுவார்? அவரு ஆவியானவர் இறங்கி வந்தார். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அவர் ஆறுதல் கொடுக்கிறதுனாலே, அவர் நம்மை தேர்தல் அடைய செய்கிறதுனாலே அது என்னவாய் மாறி போகுமா? கடிப்பான நீரூற்றாய். எது நீரூற்றமாகும்? நம்ம கண்ணீர் தான் நீரூற்றம். கதட பரிசுத்தலாம், அதுக்கு தான் கண்ணீர் இருக்குது. நிறைய இடத்துல நீரூற்று, நிறைய நீரூற்றுகளை பார்க்கிறோம். திருவேதி நீரூற்று, யாக்கோபின் நீரூற்று, நிறைய நீர் இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் போன வேற மாதிரி வேற பயிற்சி மாதிரி எல்லா நீரூற்றும் இருக்கு, எல்லா பக்கமும் நீரூற்றுகள் இருக்கு. நமக்கே தெரியும், வெந்நீர் ஊற்றி இருக்கிறது, சில்லான நீரூற்று இருக்கிறது, பூமியில இருக்கு. எல்லாத்துலேயும் நீரூற்று இருக்கு. வெந்நீர் நீரூற்று எங்க வருது? ஐஸ் மாதிரியா இருக்கிற இடத்துல வெந்நீர் வருது, வெறும் ஐஸ். அது உள்ள இருந்து என்ன வருது? வெந்நீர், பார்த்தா சுடுத்தது. அந்த தண்ணி எடுத்து சமைச்சுக்கிறாரு பாருங்க, அந்த காலத்துல திடீர்னு வருது, அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சு அதுலயே சமைச்சிடுறாங்க. சாதம் வெந்துடுது, அதுல அரிசி போடுறாங்க, வெந்துடுது. அதுல எதையோ போடுறாங்க, அது வெந்துடுது. எங்க ஐஸ் பிரதேசம் கதட பரிசுத்த நாமத்துக்கு சில இடங்கள்ல எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு தண்ணி. ஆனா அது எங்க வருது? பயங்கர வெயில் நிறைந்த இடங்கள், அக்னியாய் வெயில் தகிக்கிற இடங்கள் ஒரு நீரூற்று வருது. அங்க என்ன நடக்குது? அங்கேயும் நீரூற்று இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு? சில்லுன்னு வருது. இது கொஞ்சம் வித்தியாசமான நீரூற்றுள்ள காரியம். நம்ம வாழ்க்கையிலும் இப்படி வந்தா நம்ம தெரியாது. ஆறுதல் தேர்தல் வந்தா என்ன பண்ணும்? நல்ல வெப்பத்துல இருக்கும்போது, போராட்டத்துல இருக்கும்போது, கண்ணீர்ல இருக்கும்போது சில்லு நீரூற்று என்ன பண்ணும்? இப்படி வாயிலிருந்து வர வார்த்தை, நம்ம இருதயத்துல வெளிப்படுகிற காரியம், தியானங்கள்லாம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். எழுதி பாருங்க. கஷ்டம்தான், போராட்டம் வந்தப்பறம் எங்க சில்லுன்னு அதெல்லாம் வந்து திட்டிட்டு போகுது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகுது. நீங்க சில்லுன்னு இருக்கும்போது அழ முடியுமா? இருந்து பாருங்க. அப்படி சில்லுன்னு நீரூற்று வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாமே காம். முதல்ல நமக்கு பாதுகாப்பு, அதுதான் ஆறு.
சில நேரம் வர்ற கோவத்துக்கு எப்படி இருக்கும், எப்படா அவங்க மேல அப்படியே ஆசிட் எடுத்து ஊற்றுறது, வார்த்தையில ஆசிட் ஊற்றுறது, வார்த்தையிலே ஆசிட் ஊற்றுறது. அதுக்கு வருஷத்துக்கு நாம மற்றவங்க ஊற்றுறது வேற, அவங்களுக்கு ஆவி இல்லை, அபிஷேகம். கத்தரோட பிடிக்கிறது மூலமா ஆசிட ஊற்று. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஏழையில் குளிர் ஊற்றுறது. இந்த நீர் ஊற்று தான் வெளிப்படும். அது வெளியே வர்றது கஷ்டம். ஆனா கண்ணீரின் பாதையில நடக்கும்போது அது எப்படி மாறிடுமா, கழிப்பா. கதட்டு பறிச்சுக்கிறாங்க. இந்த நீர் ஊற்று வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரே சமாதானம். அதுதான் நமக்கு கத்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கஷ்டம்தான், நமக்கு பிரச்சனை இருக்கு. நாம இன்னொரு ஆளுக்கு என்னத்த சொல்ல, நாம இன்னும் அடுத்த மனுஷனுக்கு என்னத்த சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. யாராவது தப்பி தவறி ஏதாவது கேள்வி, இப்ப என்ன வந்து பெரிய கேள்வி, அவரையும் பிடிச்சி கேட்கு. அவர் கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கையோட வந்திருப்பார், அவங்களையும் அடிச்சு தப்பு. கதட்ட வருஷத்தை நாம காரணம் என்ன, நமக்குள்ள இருக்கிற நீர் வச்சு எப்ப சூடா இருக்கணும், எப்ப குளிர்ச்சியா இருக்கணும் தெரியும். அதனாலதான் தேவன் சொல்லிக்கிறோம், இந்த நீரூற்று நமக்குள்ள வெளிப்படும். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போது இந்த நீரூற்று வெளிப்பட்டாதான் நமக்கு முதலாக. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் நான் எதை செய்வது ஆறுதல் அதை செய்யும். நம்மளை மட்டும் ஆறுதல் அதை செய்ய வச்சிருக்க. ஏன்னா திரும்ப வாசி. ஆமா, அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடையப்படும். எதை தேர்தல் அடையப்படுகிறாரு? ஸ்தலங்கள். நமக்கு நம்மளுக்கு சொல்ல, அதன் பாழான என் ஜனங்களை எல்லாம், அது இல்லை. பாழான என் மகளை எல்லாம் இல்லை சொல்ல, என் மகனை எல்லாம் சொல்ல, அதில் பாழான என் ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் தேர்தல் நமக்கு இல்லை, நம்ம அதன் ஸ்தலம் தான் என்னது, அவர்கள் குடியிருக்கிற இடம். நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு முதல்ல ஒரு தேர்தல் உண்டாகும். அது எப்படி உண்டாகும்? சுவருக்கு சுவர் பேசி, நான் சொல்லல, பைபிள் எழுது, மதிலுக்கு மதில் கூப்பிட்டு பேசு. கதட்ட பரிசுத்த நாம ஒரு தேர்தல் உண்டாகும். அவங்க முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள அவங்க உள்ள போனோம். இது வரைக்கும் வேடியெல்லாம் சுத்திட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. ஒரு தேர்தல் இருக்காது, ஆறுதல் டென்ஷனா வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு தேர்தல். காரணம், நம்ம வீடு எப்படி தேர்தல் எடுக்கிறது? நம்ம வீட்டில் தங்கி இருக்கிற பரிசுத்தா அவர் தான் ஊற்று தண்ணீரே என்னில் பொங்கி பொங்கிப்பான். ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி. வெளியெல்லாம் சுத்துறோம், போராட்டத்துல மாட்டிக்கிறோம், பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறோம், கண்ணீர்ல வேலைக்கு போறோம், வேலை பண்ற இடத்துல அவன் பண்றதை பார்த்தாலே எரிச்சலோட வீட்டுக்கு வரும். மார்க்கெட் போறோம், மார்க்கெட்ல அவங்க பண்றதை பார்த்தாலே டென்ஷனோட வீட்டுக்கு. ஒருத்தவங்க சொன்னாரு, வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கணுமா, பெரிய இந்த இதுல மார்க்கெட்ல விற்கிறத விட பெரிய ஹை லெவல் கடையில விற்கிறது, எங்க போய் நாங்க வாங்குவோம், எல்லாம் டபுள் வேணும். அப்படியே எரிச்சு நான் இங்க வாங்கினது அந்த மட்டும் 50 ரூபாய்க்கு, அதே அவங்க மார்க்கெட் போனோம்னா 20 ரூபாய்க்கு அதை விட 2 பங்கு போட்டோம். உடனே அந்த அம்மா கூட எரிச்சு, கஷ்டப்படுறவங்க எரிச்சு, இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கும். அந்தம்மா பார்த்தா அந்தம்மா முந்திலே கட்டி போட்டுக்கலாம் போட்டு கதட்டு பரிசு. இது எப்படி வருது? நமக்குள்ள இருக்கிற நீர் வச்சு இப்ப சூடா வருது. வரக்கூடாது, ஆனா சூடாதான் வரும். இப்பதான் பரிசுத்தாவே வீட்டுக்குள்ள வரணும். நீ பேசுறது தப்புதான். உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்காத, நான் திரும்பி இழந்து போனதை ரெட்டிப்பா கொடுக்கணும். இழந்து போனதை எத்தனை தடவை நான் கொடுக்கணும்.
நீ ஏமாந்து போனது உனக்கு தூரத்திலே இருக்கிறதுல திருப்பி கொடுக்கும். இதுக்கு போய் போனது அது பாவம் அந்த 5-10 கோட்டையாக கட்டணும். கத்துட்டு பரிசுத்தம் என்று சொல்லி தேவன் பேசும். அப்ப அங்கேயே அப்போ ஒரு ஆறுதல் கத்துட்டு பரிசு ஒரு ஆறுதல் வந்து அதே வந்து அந்த ரெய்லி நான் இப்படி பேசுறேன். உடனே என்ன ஆயிடுச்சு, குளிர்ந்த நீர் அதை ஊற்று தண்ணி அந்த தேவ ஆவி ஜீவ நதி நமக்குள் பாய பாய முதல்ல நம்ம வீட்டுக்கு தேடுதல், அடுத்து நமக்கு ஆறுதல், உள்ள வந்து ஆறுதல். அப்பா சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம், இந்த பாட்டை தான் பாடுவோம். ஊற்று தண்ணியே வீட்டுக்கு பிள்ளை வரும்போதே மார்க் லிஸ்டோட வரும்போதே ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரும். மார்க் லிஸ்டோட வரும், இல்லைன்னா பிரச்சனையோட வரும். சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, வாழா இருக்கும். சில பிள்ளைங்க வாழா இருக்க மாட்டாங்க, ஆனா நல்லா படிக்கணும். எப்படியோ மாற்றி மாற்றி இருக்கும். வீட்டுக்கு வரும், வரும்போதே ஒரு நியூஸோட வரும். அவங்க மிஸ் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, எழுதி கொடுத்து நாளைக்கு வந்து என்னை பாரு மீட் பண்ணி வரதான். அந்த புக்கை வாங்கி எடுத்து சின்ன பிள்ளைய வந்துச்சு. திரும்ப என்ன வந்துச்சு, நீரூற்றி எப்படி வந்துச்சு, சில்லுன்னு வர வேண்டிய நீரூற்றி இருந்து ஒதுக்கி எப்படி ஆண்டவர் நான் பிள்ளைய தரும் நைட்டெல்லாம் ஜோம் தான் அனுப்புறேன். எப்படி ஆண்டவரே என் பிள்ளைய படி சொல்லித்தானே அனுப்புறேன். எப்படி இவ்வளவு மார்க் வாங்கலாம் கம்மி, ஃபர்ஸ்ட் மார்க்கு பையனுக்கு 1 மார்க் வித்தியாசம். எப்படி வருது 1 மார்க்? இதுக்கு போட்டு அடிச்சு போட்டு அடிச்சு இதுக்கு சாப்பாடு கிடையாது போ சொல்லி கட்சியில் அதை அழுதுக்கு 1 வாரமா போ. அப்பயே எங்க அம்மாவுக்கு சும்மா இருக்கு, கதட்ட பரிசுத்தம் உள்ளுக்குள்ள அதையே இப்பதான் கூலம் அடிச்சதான் கூலம் கதட்டு பரிசுத்தம் அமைச்சு கூலாடான பரிசுத்தால நீ எதுவும் நான் பார்த்துட்டேன். கதட்ட பரிசுத்தம் இப்பதான் திரும்ப புத்தி ஆண்டவரே மண்ணி உடனே பிள்ளைக்காக சாரிடா அதுக்கு ஐஸ்ல அரைச்சு ஐஸ்கிரீம் சாக்லேட் அது ஐஸ் தாஜா. இப்ப திரும்ப குளிர்ந்த நீர் வச்சு அடுத்து சாயங்காலம் வீட்டுக்காரு சும்மா இருப்பேன் வேலை செலவு வரும்போதே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வாங்கிட்டு தான் வருவேன். கதட்ட பரிசு வீட்டுக்கு வரும்போது மிக்சர் முறுக்கு வாங்கிட்டு வர மாதிரி வில்லங்கத்தை வேலை கொடுத்து வருகிறது. என்னங்க ஆச்சு? என் ஃப்ரெண்டு கேட்காங்க, ஒரு 10,000 கொடுத்தேன். இங்க அடுத்த மாசம் என்ன பண்ண தெரியாது. ஃப்ரெண்டுக்கு 10,000 இல்லை 2 நாள்ல கொடுத்துருவாங்க. அவன் ஆளே காணப்படும். கதட்ட பரிசு உடனே ஒரு பெரிய திரும்ப சூடாக இதுதான் வாழ்க்கை. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்களோட வாழ்க்கை. சூழ்நிலைகள் அப்பப்போ எழும்போம், அப்பப்போ செய்தோம். ஆனால் எல்லாத்தையும் பரிசுத்தாவிக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிறது. பலவீனம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவருக்குள் திடப்படுத்துங்கள். முடியாத வியாதி சுகமாகும் சொன்னாங்க. கோமதியம்மா நான் மீன் சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி ஆபத்து கை முடிஞ்சிருக்கு. எதியா ஃப்ரெண்டோட அப்பா நல்ல யங்ஸ்டர் தான், இந்த மாதிரி தான் மீன் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டு கதட்ட பரிசுத்த நாம எத்தனையோ மோசமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் கர்த்தருக்குள்ள பலனடைஞ்சோம்னா, கர்த்தருக்குள் ஆறுதல் அடைந்தோம் என்றால் எங்கிருந்து எப்படி தேவன் ஜீவன் கொடுப்பாரு? ஏன்னா நம்ம ஜீவன் அவர் கையில். அடிக்கடி சொல்றாரு, நம்ம ஜீவன் அவர் கையில். அவர் சுத்தம் இல்லாம ஒரு தலை முடி கூட கேடு, முடி கூட விடாது. முடி கொட்டுனா கவலைப்படாது, அது அவர் சுத்தம் இருந்தாலும்
அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். முடி கூட கீழே விழாதுன்னு சொன்ன தேவன் உண்மை அவர் கரத்தில் ஆண்டவரே எனக்கு ஆறுதல் வேண்டும், ஆண்டவரே எனக்கு தேறுதல் வேண்டும், என்னை ஆறுதல் படுத்து. 100ஆம் சங்கீதத்துல நான் வாசித்த தேவன் ராஜரீகம் பண்ணும்போது அந்த ஆறுதல் தேறுதல். நம்ம 93ஆம் சங்கீதத்துல நான் வாசித்த இந்த வசனத்தின்படி கர்த்தர் ராஜரீகம் பண்ணாதான் என்ன நடக்கும்? ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தியானிக்க வேண்டிய சங்கீதம் தான். வாக்குத்தத்தத்தினாலதான் நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். அதோட பரிசுத்த நாமத்துக்கு அதிலே வாசிக்கிறோம், ஒரு சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளது. ஆறுதல் தேர்தல் வந்தோடனே நாம் சொல்லுகிற சாட்சிகள் எப்படிப்பட்டவைகள்? தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளது. தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். நாம் சொல்லுகிற சாட்சிகளை கர்த்தர் கேட்கிறார், நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார். ஏன் சாட்சி சொல்ல வைக்கிறோம்னா, ஏதோ சாட்சி சொல்ல டைம், அடுத்த ப்ரோக்ராமுக்கு, அடுத்த ஷெடியூலுக்கு, முதல் ஷெடியூலு, அடுத்த ஷெடியூலு, அடுத்த ஷெடியூல் ப்ரோக்ராம் போட்டதுக்காக இல்லை. ஏதோ நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிற சர்ச் நடக்கும். ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவன் மகிமைப்படுகிறார். ஒன்று, தேவன் மகிமைப்படுகிறார் சாட்சி. 2வது, சாட்சியை கேட்ட ஜனங்களை தேவன் கிருபையினால் இடைக்கட்டிருக்கிறார். ஒருவேளை அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வரலாம், வந்திருக்கலாம், இனி வரலாம். அப்ப நாம் ஜெபிக்கும் போது என்ன செய்கிறார்? நாம் சொல்லுகிற சாட்சினாலே, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு கர்த்தர் செய்வார், அவங்க சொன்ன சாட்சிப்படி எனக்கு செய்வார். அதுக்குதான் சாட்சி. பலவீனமாய் வருவார்கள். சாட்சியை கேட்டோன்னே அந்த பலவீனம் எங்க ஓடிச்சுட்டே தெரியாது, புறமுது விட்டு ஓடி போகும். ஏன்னா ராஜரீகம் பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் ராஜரீகம் பண்ணா போதும். வாழ்க்கையில் அதுதான் நம்ம வீட்டுல, வாசஸ்தலத்துல, நம்ம இருதயத்துல, நம்ம சரீரத்துல, ஆவியில தேவாவியானவர் வாசம் பண்ணாலே இந்த ஆறுதலும் தேர்தலும் தானாய் என்ன செய்யும்? பொங்கி 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 அடிச்சாலும் கிடைக்கும். என்னது? ஐஸ்கிரீம் கிடைக்கும். கதடு பரிசுத்த நாமத்துக்கு உதச்சாலும் சாக்லேட் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த அடிக்கு நல்லது, அந்த நல்ல சாக்லேட் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும். அடுத்த தடவை தப்பு பண்ண மாற்றணும். அதோட பரிசுத்த சின்ன பிள்ளைங்களுக்கு மாற்றுறாரு, நமக்கு அப்பப்போ தேவன் நமக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு, கண்டிப்பா கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டவர்கள் எழுதுனா கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் எப்பயும் அப்படிப்பட்டவர், இனிமையான, எப்போதும் அன்பானவர், எப்போதும் நம்ம என்ன செய்கிறவர்? ஆறுதல் படுத்து தேர்தல் படுத்துகிறோம். இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை நம்மோடு கூட பேசி இருக்கிற வார்த்தையை சிறுவேலுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்போம். நம்முடைய வீட்டை ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல நம்ம என்ன செய்யலாம்? எல்லா நன்மையாக. ஆமாம்.